திருவாரூரில் கோவில் விழா தொடர்பாக கிஷோர் என்பவரது வீட்டின் முன்பு பேனர் வைத்ததால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. கவுன்சிலர் புருஷோத்தமன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அனுமதியின்றி பேனர் வைத்ததாக புகார் எழுந்த நிலையில் தனது வீட்டின் முன்பு பேனர் வைத்தது ஏன் என கேட்ட கிஷோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீடு புகுந்து டிஎம்கே கவுன்சிலர் தாக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது திருவாரூரில் நடைபெற்றிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். சிறை காவலர் உள்ளிட்ட 3 பேரை வீடு புகுந்து தாக்கிய திமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கவுன்சிலர் புருஷோத்தமன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அனுமதியின்றி பேனர் வைத்ததால் இந்த பிரச்சனையானது நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தன் வீட்டின் முன்பு பேனர் வைத்தது ஏன் என கேட்ட கிஷோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நேசராஜன். முழுமையான விவரங்களை வழங்கல. திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட 30வது வார்டு கட்டபொம்மன் தெருவை சேர்ந்தவர் கிஷோர். இவரது வீட்டின் முன்பு அந்த பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணி தொடர்பாக 30வது வார்டு கவுன்சிலர் புருஷோத்தமன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிளக்ஸ் போர்டு ஒன்றினை வைத்தனர். இதற்கு கிஷோர் ஏன் எனது வீட்டின் முன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இதில் 30வது வார்டு திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன், அவரது மகன் பிரவீன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ராகுல், நிர்மல்ராஜ், பூபதி ராஜா, ஐயப்பன், சவுந்தரராஜ பாண்டியன், முனுசாமி, ஹரிஸ், இளங்கோவன் ஆகியோர் கிஷோரையும் அவரது நண்பர்கள் விக்னேஷ், சிறை காவலர் இளங்கோவன் ஆகியோரை தாக்கியுள்ளனர். இதில் கிஷோர், அவரது நண்பர் விக்னேஷ் ஆகிய இருவரும் காயம் அடைந்த நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக கிஷோர் கொடுத்த புகாரின் பேரில் திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன், அவரது மகன் ராகுல் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அதே போன்று திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் கொடுத்த புகாரில் சிறைத்துறை காவலர் இளங்கோவன், அவருடைய நண்பர் கிஷோர், விக்னேஷ் ஆகிய 3 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் தனது ஆதரவாளருடன் கிஷோர் உள்ளிட்டோரை தாக்குதல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.